அசாமில் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் போது வன்முறையை தூண்டியதாக ராகுல் காந்தி மீது அம்மாநில காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடந்த 14ஆம் தேதி மணிப்பூரில் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை தொடங்கினார். யாத்திரை தற்போது அசாம் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே யாத்திரையின் ஒரு பகுதியாக நேற்று அம்மாநிலத்தின் தலைநகர் கவுஹாத்திக்குள் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ராகுல் காந்தி தலைமையிலான யாத்திரை கவுஹாத்தி நகருக்கு செல்ல போலீசார் அனுமதி மறுத்து நகருக்கு வெளியே தடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கவுஹாத்தி எல்லையில் குவிந்த காங்கிரஸ் தொண்டர்கள் போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை மீறி முன்னேறினர். இதனை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இந்நிலையில் யாத்திரையின் போது வன்முறையை தூண்டியதாக ராகுல் காந்தி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கட்சி தொண்டர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வன்முறையை தூண்டுதல், பொது சொத்திற்கு சேதம் ஏற்படுத்துதல், தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.